அன்பானவர்களே, நீங்கள் கேட்கப் போகிற இந்த செய்தியை முழுமையாக நீங்கள் கேட்டால்தான் அந்த செய்தியின் மூலமாக, அந்த வீடியோவின் மூலமாக என்ன சொல்ல வருகிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். எனவே தயவுசெய்து நீங்கள் இதை கேட்க விரும்பினால் துவக்கத்திலிருந்து முடிவு வரையிலும் கேட்டுவிட்டு அதை குறித்த ஒரு சரியான புரிந்து கொள்ளுதலை பெற்றுக்கொள்ளும்படி அன்புடன் கேட்கிறேன். இந்த நாட்களில் நிறைய ஊழியக்காரருடைய ஒரு மைண்ட் செட் என்னன்னு சொன்னால், ஊழியத்தில் நம்ம ஃபாஸ்ட்டாக வளரணும். அது மட்டும் இல்லை, நம்முடைய ஊழியம் எல்லாருக்கும் விருப்பமாக இருக்கணும். எல்லாருமே அதை லைக் பண்ணணும். எல்லாருமே நம்மையும் நம்முடைய ஊழியத்தையும் ரொம்ப விரும்பணும். அந்த மாதிரி ஒரு நோக்கம் இருக்குது. இப்போ இந்த நோக்கத்தை நிறைவேற்றணும்னா அதுக்கு சில வழிகளும் அவசியம். அந்த மாதிரி போகிற வழியில் பைபிள் என்ன சொல்லுது, வேதம் என்ன சொல்லுது, கர்த்தர் என்ன சொல்லுகிறார், இதையெல்லாம் உற்று கவனித்து அதை பின்பற்ற போனால் நினைத்த அளவுக்கு ஊழியம் வளர்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லாமல் போகலாம். அநேகருடைய ஆதரவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போகலாம். அப்போ அதில் ஒரு சில வழிகள் ரொம்ப முக்கியம். ஒன்று, இன்றைக்கி அநேகர் அதைத்தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அநேகர் அதை பின்பற்றி இருக்கிறாங்க. அந்த விதமான ஒரு அப்ரோச்னால் நிறைய பேர் வளரவும் செஞ்சுருக்கிறாங்க. அது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ கிறிஸ்தவ உலகத்தில் நிறைய தவறான போதனைகள் இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நிறைய உபதேசங்கள் பிப்ளிக்கலாக இல்லை, ஸ்கிரிப்சரலாக இல்லை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் ஒரு ஊழியக்காரன் ஊழியத்தில் ஃபாஸ்ட்டாக வளரணும், எல்லாருக்கும் ஒரு நல்ல ஊழியராக ஒரு நல்ல இமேஜ் கிடைக்கணும். நம்மை பார்த்தாலே, நம்மை நினைத்தாலே அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெஷன் ஏற்படணும். அப்படின்னா என்ன பண்ணணும்னா, நிறைய கள்ள உபதேசம் இருக்குது, நிறைய கள்ள போதனை இருக்குது. அப்படின்னா அந்த கள்ள போதனைகளுக்கு பின்னால் நிறைய கள்ள போதனைகள் இருப்பார்கள் தானே. நிறைய பேர் பார்த்திங்கன்னா கள்ள உபதேசம் நிறைய இருக்குது, போதனை நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லா போதகர்களோடும் இணைந்து போவாங்க, எல்லா போதகர்களும் இசைந்து போவாங்க. எந்த போதகர்களும் எக்ஸப்ஷன் கிடையாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? கள்ள போதனைகள் நிறைய இருக்குது, கள்ள உபதேசமும் நிறைய இருக்குது, ஆனால் யாரும் கிடையாது, கள்ள போதகர்கள் கிடையாது. ஏன்னா எல்லாரோடையும் இணைந்து போகிறாங்களே, எல்லாரோடும் சேர்ந்து போகிறாங்களே, எல்லாரையும் தேவ மனிதெல்லாம் பார்க்குறாங்க. அப்போது இந்த மாதிரி ஒரு கோணம் இருக்குது. கள்ள போதல் இருக்குது, கள்ள உபதேசம் இருக்குது, ஆனால் கள்ள போதல் இல்லை. இப்போ ஊழியங்கள் எல்லாம் வளரணும். யாரும் நம்மை குறித்து ஒரு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் கொள்ளக்கூடாது. அப்படின்னு என்ன பண்ணணும்னா, நிறைய கள்ள போதனை இருக்குது, நிறைய கள்ள உபதேசம் இருக்குது. இதெல்லாம் பற்றி பைபிளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் எதிர்க்கணும் அப்படின்னு பார்க்குறோம். 1 தீமோத்தேயு 1:3 வாசித்து பார்க்கும் பொழுது வேற்றுமையான உபதேசங்களை குறித்து நம்ம பேச வேண்டிய தேவை அது சொல்லுது. இன்னும் தீத்து 1:9 வாசித்து பார்க்கணும், ஆரோக்கியமான உபதேசத்தை பேசணும். அது மட்டுமல்ல, அதுக்கு எதிர் பேசுகிறவர்கள நம்ம கண்டனம் பண்ணவும் செய்யணும். அப்படி நிறைய விஷயம் இருக்குது. அது மட்டுமல்ல, கள்ளத்தீர்க்கதரிசி எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்ட்டு மத்தேயு 7:15 படிக்கிறோம். அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் தவறான போதனைகளை, தவறான உபதேசங்களை, தவறான போதகர்களை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணணும், அதை சொல்லணும். ஏன்னா இதெல்லாம் அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிக்கும். அதே நேரத்தில் நாம் ஊழியத்தில் வளரணும், ஊழியம் பெருசாகணும், எல்லாருக்கும் நாம் ஒரு நல்ல, அதாவது விரும்பப்படத்தக்க ஊழியராக தோன்றணும். அப்படிங்கிற ஆசை இருந்தால் என்ன பண்ணக்கூடாதுன்னா, எந்த தவறான உபதேசத்தை குறித்து எதுவும் பேசக்கூடாது, எந்த தவறான போதனை குறித்து எதுவும் சொல்லக்கூடாது. எந்த ஊழியக்காரருடைய ஊழியம் எவ்வளவு முரண்பாடாக இருந்தாலும் சரி, எவ்வளவு அது சத்தியத்துக்கு கான்ட்ரடிக்டரியாக இருந்தாலும் சரி, அதை குறித்து நாம் ஒன்றுமே சொல்லக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் சொல்லுகிற பொழுது நிறைய கிறிஸ்தவ மக்கள் இதை லைக் பண்ணுறது கிடையாது. ஏன்னா இன்றைய கிறிஸ்தவத்தில் பார்த்திங்கன்னா, உண்மை உள்ளபடியே சொல்கிறதுன்னா, குறைஞ்சபட்சம் 95% அதிகமான கிறிஸ்தவர்கள் பேரில் தான் இருக்கிறாங்களே ஒழிய உண்மையான கிறிஸ்துவின் ஐக்கியத்தில் இல்லை. ஒரு மதத்தில் இருக்கிறாங்க, ஆனால் ஒரு கிறிஸ்தவ மனதோடு இல்லை. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஆன்மீகங்கிற வெளில பார்த்திங்கன்னா, அவங்க அண்ணன் செஞ்ச தப்பை சொல்லுவாங்க, அக்கா செஞ்ச தப்பை சொல்லுவாங்க, தம்பி செஞ்ச தப்பை சொல்லுவாங்க, அவங்களோட வேலை பார்க்குறவங்க செய்கிற தப்பை சொல்லுவாங்க. அங்கெல்லாம் யாராவது தப்பாக இருந்தால் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஊழியக்காரர்களை குறித்து எதுவும் தப்பு சொல்லக்கூடாது, ஊழியக்காரருடைய போதனை பற்றி ஒன்றும் சொல்லக்கூடாது. இதை இன்றைய கிறிஸ்தவர்களில் 95% விரும்புகிறது கிடையாது. அதனால் இவர்களுடைய ஆதரவு நமக்கு தேவைன்னு சொன்னால், இவர்களுடைய பார்வையில் நம்ம நன்றாக தோன்றணும்னா எந்த தவறான உபதேசத்தையும் சொல்லவே கூடாது. நாம் என்ன டாப்பிக்கில் பேச விரும்புகிறோம், நாம் எந்த மாதிரி சொல்ல விரும்புகிறோம் அதை மட்டும் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். அதுதான் நிறைய பேர் சொல்கிறாங்க,
நீங்கள் யாரை பற்றி ஒன்றும் சொல்லக்கூடாது, எந்த ஊழியக்காரருடைய குறைவையும் சொல்லக்கூடாது. உங்களுக்கு என்ன சொல்லணுங்கிற சத்தியம் இருக்கோ அதை மட்டும் சொல்லிட்டு போங்க. அப்போது ஊழியக்காரன் வளரணும், பெருகணும் அப்படின்னா முதலாவது முக்கியமான கருத்து என்னன்னு சொன்னால், எந்த தவறான உபதேசத்தை, எந்த தவறான போதனையும் சுட்டி காட்டக்கூடாது. ஐயோ! தவறான போதனை தவறான உபதேசம் அனைவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்குமே, அது தேவனுக்கு தூரமாக போக வைக்குமே, அது அவங்களுடைய வாழ்க்கையில் பெரிய சறுக்கல் இருக்கும். அதை பற்றியெல்லாம் நாம் சிந்திக்கக்கூடாது. நாம் சிந்திக்க வேண்டிய என்ன? ஊழியம் வளரணும், எல்லாருக்கும் நாம் ஒரு நல்ல ஊழியக்காரராக இருக்கணும். நம்மளை நினச்சாலே அவங்களுக்கு ஒரு ஏஞ்சலை பார்த்த ஒரு ஃபீலிங் கிடைக்கணும். அப்படி நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தால், இது சரியில்லை, அது சரியில்லை, இது தவறு, இது ஜனங்களை பாதிக்கும், இது ஜனங்களுக்கு இடற வைக்கும், இது ஆண்டவருக்கு எதிரானது, அதெல்லாம் மேட்டரை பேசவே கூடாது. இது நம்பர் 1. 2வது பார்த்திங்கன்னா, ஊழியத்தில் வளரணும், ஃபாஸ்ட்டாக நம்ம க்ரோ ஆகணும், அநேகர் முதல்ல அறியப்படணும். அது மட்டுமல்ல, கிறிஸ்தவ மக்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, நம்மை நினைக்கும் பொழுது ஒரு நல்ல எண்ணம் உருவாகணும். இந்த மாதிரிப்பட்ட ஒரு ஃபாஸ்ட் க்ரோத் இருக்கணும்னா, எப்படி ஊழியம் செய்யணும், எப்படி போதிக்கணும், எப்படி உபதேசிக்கணும், இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறதோ அதெல்லாம் படித்து வச்சுக்கணும். அதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? பின்பற்றக்கூடாது. பின்பற்றினா ஊழியம் வளர்கிறதுக்கு நிறைய இடையூறு ஏற்படும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா, வளர்ந்து இருக்கிற ஊழியங்களை பார்க்கணும். நம்ம நாட்டில் இல்லை நம்ம மாநிலத்தில் எந்தெந்த ஊழியங்கள் வளர்ந்து இருக்குதோ, அவங்க எப்படி ஊழியத்தை பெருசாக்கியிருக்கிறாங்களோ அந்த சீக்ரெட்டை, அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். உதாரணமாக இப்போ தமிழகத்தை எடுத்துட்டிங்கன்னா நிறைய ஊழியங்கள் இருக்குது, வளர்ந்துருக்கிற ஊழியங்கள். இயேசு அழைக்கிறார், இயேசு விடுவிக்கிறார், இயேசு ஆசீர்வதிக்கிறார், இயேசுவின் ஊழியம், அப்படி இப்படி நிறைய இருக்குது. இதில் டாப்பில் இருக்கிற ஒரு டாப் 10 அந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னு சொன்னால், அவங்க எப்படி ஊழியத்தில் வளர்கிறாங்க, அப்போ அவங்க எப்படி பேசுகிறாங்க, எப்படி மினிஸ்ட்ரி ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, எந்த மாதிரி ஒரு பிக்சர் கொடுக்குறாங்க, எப்படி ஜனங்களை அதிகமாக தங்கள் பக்கம் தங்களுடைய மினிஸ்ட்ரிகளை கொண்டு வராங்க, இந்த காரியங்களை கற்றுக்கணும். அதை விட்டு பைபிளில் என்ன போதனை பண்ணணும், எதை உபதேசம் பண்ணணும், எதை மக்களுக்கு தேவைன்னு சொல்லணும், இதையெல்லாம் சிந்திச்சிருந்தோன்னு சொன்னால் அநேகர் மத்தியில் ஊழியம் வளர்கிறதுக்கு கொஞ்சம் பிரச்சனை ஏற்படும். அது மட்டும் இல்லை, அநேகருக்கு மத்தியில் நம்ம ரொம்ப நல்லவங்களாக, அதாவது கபடற்றவர்களாக, ரொம்ப தங்கமானவர்களாக நம்ம நினைத்தாலே சந்தோஷப்படுகள் இருக்கிறது வாய்ப்பெல்லாம் போயிடும். அதனால் வளர்ந்து விட்ட ஊழியங்களை பார்த்து, அப்போ வளர்ந்து விட்டவங்களுடைய ஊழிய முறையில் சரியில்லைன்னு என்ன பண்ணுறது? அதையெல்லாம் பார்த்தோன்னா ஊழியத்தில் வளர்கிறது எப்படி? அதையெல்லாம் பார்த்தா நாம் 4 பேர் மத்தியில் எல்லாருக்கும் தெரிஞ்ச நபராக மாறுறது எப்படி? அதெல்லாம் பார்க்கக்கூடாது. எனவே இவைகளை பார்க்க ஆரம்பித்து விட்டால் ஊழியம் வளராது. 3வதாக பார்த்தீங்கன்னு சொன்னால், எந்த ஊழியத்துலேயும் நம்ம என்ன பிரசங்கம் பண்ணுறோம், என்ன போதனை பண்ணுறோம், என்ன உபதேசம் பண்ணுறோம் ரொம்ப முக்கியம். இப்போ நாம் முதலாவது என்ன தீர்மானம் எடுத்துருக்குறோம்? எந்த தவறான போதனையும் இந்த தவறான உபதேசத்தையும் நம்ம கண்டம் பண்ணக்கூடாது. எந்த ஊழியரை குறித்தும் நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. ஏன்னா இதை எந்த கிறிஸ்தவ மக்களும் விரும்புகிறதில்ல, எந்த ஊழியக்காரர்களும் விரும்புகிறதில்ல. யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு போனோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, என்ன பேசணும் அப்படி வரவில்ல. பைபிளை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கணும்னா, ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை சொல்லணும். அதுதான் ஊழியக்காரனுடைய வேலை. தீர்க்கதரிசிங்கிறவனே யாருன்னா அதான் ஊழியக்காரன். ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு ஜனங்களுக்கு சொல்கிறவன். ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. ஆண்டவர் ஜனங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு அவர் சொல்கிறாரோ அதையே ஜனங்கள் அப்படியே இதுதான் எங்களுக்கு வேணும்னு ஃபீல் பண்ணுறது கிடையாது. இவங்களுடைய விருப்பம் வேறு, இவங்களுடைய வாஞ்சை வேறு. இப்போ யோவான் 6ஆம் அத்தியாயத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு நல்ல மகள் இருக்குது. அதை நீங்கள் கவனித்து பார்த்தி நல்லாவே புரியும். இப்போ ஜனங்கள் என்ன நினச்சிட்டு வராங்கன்னா, நாம் போகிற இடத்துல நமக்கு ஆதரவாக இயேசுநாதர் ஏதோ அற்புதம் பண்ணணும், அதனால் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த அப்பத்துக்காக தான் போய் நிற்கிறேன். ஆனால் இயேசு கிறிஸ்து அன்றைக்கி என்ன பண்ணாருன்னா, இல்லை இன்றைக்கி அப்பெல்லாம் பண்ணுற அந்த அற்புதம்லாம் ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு எது தேவையோ அதை நான் பேச போகிறேன். இந்த அப்பத்தை எவ்வளோ தான் உங்களுக்கு நான் கொடுத்தாலும் சாப்பிட்டு செத்து போயிடுவீங்க. ஆனால் நான் கொடுக்குற நித்திய ஜீவனை அப்பத்தை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் நித்திய வாழ்வு சேருவீங்க. அதுக்கு தான் அந்த உலகத்தில் வந்தேன் அப்படின்னு சொல்லுவார். யோவான் 6ஆம் அத்தியாயம் 33ஆம் வசனத்தில் இதை பார்க்கலாம். இப்போது ஆண்டவர் ஜனங்களுக்கு என்ன தேவையோ அதை பேச ஆரம்பித்தார். பாருங்கள் என்ன நடந்தது. யோவான் 6ஆம் அத்தியாயம் 60ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஜனங்கள் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இதெல்லாம் என்னங்க உபதேசம், இதெல்லாம் என்னங்க டீச்சிங், அது இதுன்னு நிறைய பேசுகிறாரு. நம்ம வாழ்க்கையோடு சம்மந்தப்பட்டு பேசலையே, நம்முடைய சரீரத்தோடு சம்மந்தப்பட்டு பேசலையே, அனுதின வாழ்க்கையில் நமக்கு என்ன தேவையெல்லாம் இருக்குது அதை பற்றி சொல்ல. நாம் இப்போ எதுக்கு வந்திருக்கிறோம் அதை பற்றி அவர் ஒன்றும் பேசாமல் என்னென்ன பேசியிருக்கிறாரு. ஸோ இட்ஸ் அ ஹார்ட் டீச்சிங், இது ஒரு கடினமான உபதேசம், அதனால் நம்ம வேலையை பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடும் அப்படின்னு கிளம்பி போயிட்டாங்க.
இந்த நிலைமை நமக்கு ஏற்படக்கூடாது. நாம் ஜனங்களுக்கு எது தேவை அப்படிங்கிறத ஆண்டவர் அறிந்து சொல்லுகிறாரோ, ஜனங்களுக்கு ரட்சிப்பு தான் தேவை, பாவ விடுதலை தான் தேவை, தேவ உறவு தான் தேவை, பரிசுத்தவர வாழ்க்கை தான் தேவை, நற்குணங்கள் தான் தேவை. இதையெல்லாம் நம்ம போதிக்க போனால் ஜனங்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க? அற்புதம் தேவை, அதிசயம் தேவை, நமக்கு வந்து வேலையில் முன்னேற்றம், தொழிலில் முன்னேற்றம், குடும்பத்தில் முன்னேற்றம், நினைத்த கால நடக்கிறது, பணக்காரர், இதான் மக்கள் தேவை நினைக்கிறாங்க. இப்போது நீங்கள் ஆண்டவர் எது தேவை அப்படிங்கிறத நீங்கள் பேச போனால் 6:60 யோவானில் சொல்லப்பட்டபடி உங்களுக்கு நடந்துடும். அதனால் இது நம்ம இந்த காலத்தில் நிறைய ஊழியர்கள் ஜாக்கிரதையாக தான் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க? யோவான் 6:60 நடந்துமா நமக்கு நடந்துடக்கூடாது. அதனால் ஊழியத்தில் வளரணும், எல்லாருக்கும் நம்ம ஒரு நல்ல வல்லமையான ஊழியக்காரரை தோன்றணும், அதாவது தேவரால் பயன்படுத்த பாத்திரமாக தெரியணும். அப்படின்னு என்ன பண்ணணும்? ஆண்டவர் என்ன சொல்லுகிறோ அதை சொல்லிட்டு இருக்கக்கூடாது. இப்போ லூக்கா 24:47 ஆண்டவர் சொன்னார், பாவ மன்னிப்பையும் மனம் திருப்பதையும் ஊர் உலகத்துக்கெல்லாம் போய் சொல்லுங்க அப்படின்னு. இதெல்லாம் நீங்கள் போய் சொல்லிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் ஜனங்களுக்கு சலிச்சு போயிடும். ஆண்டவர் அற்புதம் செய்கிறார், அதிசயம் செய்கிறார், உன்னுடைய வாழ்வில் இன்றே இப்பொழுது இங்கேயே பெரிய காரியங்கள் செய்வார், இந்த மாதிரி சொன்னால் they will like it. அதனால் ஊழியத்தில் வளரணும். நாம் எல்லாருக்கும் எப்படி தோன்றணும்? நம்ம நினைச்சாலே ஒரு ஏஞ்சல் மாதிரி தோன்றணும். நம்ம நினைத்தால் அப்படியே ஒரு சந்தோஷம் வரணும் அவங்களுக்கு. நம்ம நினைத்தாலே சரி தவறுகளெல்லாம் பற்றி பேசுகிற ஒரு மனிதரை தோன்றக்கூடாது. அவர் வாயை திறந்தாலே கிருபையுள்ள வார்த்தைகள் வரும், அன்புள்ள வார்த்தைகள் வரும், ரொம்ப சந்தோஷ வார்த்தைகள் வரும். அப்படி நினைக்கணும். அப்படி நினைக்கணும்னா அவங்க என்ன விரும்புகிறாங்க அதை நல்லா ஸ்டடி பண்ணி ஜனங்களுடைய சைக்காலஜி தெரியணும். ஆண்டவருடைய கான்செப்ட் நமக்கு முக்கியம் இல்லை. வளரணும்னா ஜனங்களுடைய சைக்காலஜி தெரியணும். ஜனங்கள் என்ன விரும்புகிறாங்க அதுக்கேற்றபடி பேசினா ஜனங்கள் என்ன விரும்புகிறாங்க? ஐஸ்வர்யத்தை விரும்புகிறாங்க, ஆசீர்வாதத்தை விரும்புகிறாங்க, விடுதலை விரும்புகிறாங்க. ஒரு ஆவிக்கேற்ற வாழ்க்கையை தவிர, தேவனுக்கு பிரியமாக வாழ்கிறது தவிர, தேவ வழி நடக்கிறது தவிர, தேவனுக்கேற்றபடி இருதயத்தை கீழ்ப்படுத்துறதை தவிர வேறு எல்லாத்தையும் விரும்புகிறாங்க. அதை பேசுனீங்கன்னா ஊழியத்தில் நல்ல க்ரோத் இருக்கும், நல்ல எக்ஸ்பேன்ஷன் இருக்கும், என்லார்ஜ்மெண்ட் இருக்கும். நிறைய பேர் உங்களை நினச்சாலே ரொம்ப ஒரு தங்கமான ஊழியக்கார், அப்படியே சென்ட் பால், பீட்டர் போன்றவர்களுக்கு அடுத்தபடியாக நம்ம கண்ணு முன்னே தோன்றுகிற ஊழியக்கார் இவர் தான் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஊழியத்தில் வளர விரும்பணும் அப்படி நினச்சாலும் வந்து அதை எப்படி செய்யணும் தெரியாமல் இருப்பாங்க. முக்கியமாக இன்றைக்கி நிறைய ஊழியக்காரத்தை நீங்கள் அதை பார்க்கலாம். ஜனங்கள் நம்மிடத்தில் வந்தால் அவங்கள வந்து நம்ம சந்தோஷப்படுத்தணும், கலகலப்பாக்கணும், உற்சாகப்படுத்தணும், உத்வேகப்படுத்தணும். இதுதான் நம்முடைய கான்செப்டாக இருக்கணும். ஜனங்கள் நம்மிடத்தில் திரும்ப திரும்ப வருவாங்க. ஐயா கூட்டத்துக்கு போயாச்சுன்னா, ஐயா சகோதரி கூட்டத்துக்கு போயாச்சுன்னு சொன்னால் அப்படியே கவலைகளெல்லாம் அப்படியே போயிடும். நம்மளை வந்து என்ன பண்ணுவார்? எப்போது நல்லா சந்தோஷப்படுத்தி விடுவார். அப்போ அந்த மாதிரி சந்தோஷப்படுத்தணுன்னா இந்த பவுல், யோவான், பேதுரு இந்த மாதிரி ஆட்களெல்லாம் பேசினாங்களே. இல்லைன்னு சொன்னால் பழைய ஏற்பாடில் எரேமியா, ஏசாயா அதை மாதிரி பேசினாங்களே, இல்லை ஏசுனார் பேசினா, இந்த மாதிரிலாம் பேசிடக்கூடாது. பேசினீங்க அவ்வளோதான். அப்புறம் யோவான் 6:60 நடந்த மாதிரி நடந்து அப்புறம் பார்த்திங்கன்னா 12 பேர் தான் மிச்சம் இருப்பாங்க. அதுலேயும் ஒருத்தர் எப்போ போகிறதுன்னு தெரியாது. இந்த மாதிரி நிலைமை வந்துடும். அதனால் ஜனங்களை சந்தோஷப்படுத்தணும். எப்போவுமே நாம் வந்து சந்தோஷத்துக்கு ஏதோ ஒரு காரியம். அப்போ என்ன பண்ணோம்? அவர்கள் நல்ல பாடல்களை நடத்துங்க, நல்ல ஆராதனைகளை நடத்துங்க, நல்ல நம்பிக்கை வார்த்தை சொல்லுங்கள். உங்களுக்கு இன்றைக்கு இப்பொழுது இங்கே ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகுன்னு சொல்லுங்கள். அவங்க எத்தனை முறை இதை கேட்டு நடக்காமல் இருந்தாலும் அடுத்த முறை இதை சொன்னால் நிச்சயம் சந்தோஷப்படுவாங்க. நீங்கள் வேணால் 6 மாதம் அவங்கள கூப்பிட்டு 6 வருஷம் கூப்பிட்டு வச்சு இன்று இப்பொழுது இந்த இரவிலே உனக்கு அற்புதம் நடக்குன்னு சொல்லி நடக்காமல் இருந்தாலும் கூட நீங்கள் 6 வருஷத்துக்கு கூட மறுபடியும் சொல்லி பாருங்கள், அவங்க ஹாப்பி. அதான் ஹியூமன் சைக்காலஜி. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் வந்து சந்தோஷப்படுத்துகிற ஊழியத்தை செய்யணும். அதுக்கு பதிலாக சுபாவ குறைவை பற்றி பேசினாலோ, தேவ உறவில் இல்லாத பற்றி பேசினாலோ, உலகத்துக்கு ஏற்றபடி போகிறத பேசினாலோ, வேறு பல அதாவது இச்சைகளுக்கு சேர்ந்து போகிறத பற்றி பேசினாலோ ஜனங்கள் என்ன, they will be hurt. நாமளே கஷ்டம், துன்பம், துக்கத்தில் வந்திருக்கிறோம். இங்கே வந்து பார்த்தா அது சரியில்லை, இது சரியில்லை, அந்த சுபாவம் சரியில்லை, இந்த சுபாவம் சரியில்லை, இப்படி வாழ்கிற சரியில்லை, அப்படி வாழ்கிறது சரியில்லை, இதெல்லாம் நம்மளை ரொம்ப ஹர்ட் பண்ணி ரொம்ப சங்கடப்பட்டு அப்புறம் வராமலே போயிடுவாங்க. வருகிற நேரமெல்லாம் உற்சாகப்படுத்துங்க. அதுக்கு நமக்கு டூல்ஸ் என்ன? நல்ல பாடல்கள், சூப்பராக பாட்டு பாடலுங்க, ஆராதனை நடத்துங்க. எப்பொழுதும் ஆண்டவர் நல்லதை செய்கிறாருங்கிற ஒரு சத்தியத்தை தவிர வேறு ஒன்றும் சொல்லாதீங்க. ஆண்டவர் உங்களை உத்து பார்க்குறாரு, உங்களுடைய பரிசுத்த குறைவை பார்க்குறாரு, உங்களை கண்டிப்பார், உங்களை வந்து சிட்சிப்பார். இந்த மாதிரி டாபிக் பேசக்கூடாது. பேசிட்டீங்க அவ்வளோதான். உங்களை குறித்து பார்த்தாலே ஜனங்களுக்கு ஒரு முறைப்பு ஏற்படும். உங்களை பார்த்தாலே ஒரு விதம் எண்ணம் ஏற்படும், இது இயேசுநாதர் மாதிரி இல்லைன்னு. ஏன்னா நம்ம இயேசுநாதரை பற்றி என்ன பிக்சர் கொடுத்துருன்னா, இயேசு நல்லவர், வல்லவர், அன்பானவர், நேசிக்கிறவர், இறங்குகிறவர், எப்போது நல்லது செய்கிறவர்.
நம்முடைய லைஃப்பை பற்றி அவர் கவலையப்பட மாட்டார். இந்த மாதிரி 4 வழிகளில் போனால் ஊழியம் ஃபாஸ்ட்டாக வளர்ந்துடும். ஆனால் இதற்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமே இருக்காது. இவர்களுடைய பெயர் ஆண்டவருடைய புத்தகத்தில் இருக்கவே இருக்காது. இவர்களால் ஜனங்களுக்கு உண்மையான நன்மை ஒருபோதும் வராது. ஆனால் ஜனங்கள் இவரை ஏஞ்சல் மாதிரி நினைப்பாங்க. ஐயோ, ரொம்ப நல்ல ஊழியர் நினைப்பாங்க. தங்கமான ஊழியக்கார், அப்படியே ஆண்டவருடைய இன்னொரு என்ன சொல்லுது, அனுப்பப்பட்ட ஊழியக்கார் நினைப்பாங்க. ஆனால் இந்த ஜனங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளராது. அவர்கள் உலகத்துக்கு ஒளியாக இருக்க மாட்டாங்க, பூமிக்கு உப்பாக இருக்க மாட்டாங்க, நற்குணங்களை கொடுக்க மாட்டாங்க, மலை மேல் இருக்கிற பட்டணமாக இருக்க மாட்டாங்க, தேவனுக்கு மகிமையாக இருக்க மாட்டாங்க. ஜனங்களுக்கு நல்லது நடக்காது. ஆனால் அவங்க ஒரு ஃபீலிங்கில் போயிட்டே இருப்பாங்க, சந்தோஷத்தில் போயிட்டே இருப்பாங்க. எனவே ஒரு ஊழியக்காரன் வளர விரும்புகிற பொழுது அவன் வேதம் கூறாத வழிகளில் வேகமாக வளர முடியும். ஆனால் அதனால் தேவனுக்கும் மகிமை வராது, ஜனங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இந்த ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு நித்தியத்தில் எந்த விதமான சுதந்திரமும் கிடையாது.